Good morning, Deepika. Good morning. Good morning, Deepika. Are you hear me? Yes, miss. Good morning. Right. Sorry for the delay because I didn't see your message. நான் உங்களோட மெசேஜை பார்க்கல இப்பதான் கண்டேன். Right. How was your examination? எப்படி போச்சு உங்களோட எக்ஸாம்? பரவாயில்லை மிஸ். Is it okay? ஓ செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சா? ஓ இது 4ஆம் பாடம் வரைக்கும் வந்திருந்துச்சு. 4ஆம் பாடமா? ஐடில செஞ்சேன். மிஸ் படிப்பிச்சதில் வந்துச்சா? அந்த கேட்ஸுகள் என்ன மாதிரி செஞ்சீங்களா? கேட்ஸ்ல வந்துச்சா? கேட்ஸ் வந்திருந்துச்சு செஞ்சேன். செகண்ட் பார்ட் என்ன மாதிரியாமா? செகண்ட் பார்ட் என்ன கேள்விகள் வந்துச்சு? செகண்ட் பார்ட்ல வந்து அந்த கேட்ஸ் தான் வந்திருந்துச்சு. அந்த எஸ் என்னது ஒரு அந்த அட்டவணை எல்லாம் கொடுத்து எஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து முதலாம் பாடத்துல அந்த டாபாலஜிஸ் இருக்கு, ஸ்டார் டாபாலஜி சொல்லி டோபாலஜிஸ் எஸ் அது வந்திருந்துச்சு. ஓகே அது 3 தான் செய்ய கேட்டிருந்தாங்க. அவ்வளவுதான். அப்புறம் அந்த கிரேட் என்ன சாரி இது 5ஆம் பாடத்துல வந்து அந்த பணி செயல்முறை கோப்புகள் ரைட். அது நாங்க படிக்கலையே. ஸ்கூல்லயும் படிக்கல. இது கூட சொன்னாங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் தானே? இது தேர்ட் டேர்மோட கவர்மெண்ட் எக்ஸாம் தானே? ரைட். சோ அப்ப நாங்க இன்னைக்கு 5ஆம் பாடத்தை பாப்போமா? ஓகே என்ன இருக்கட்டும். இப்போ நீங்க ஓ லெவலுக்கும் ஐடி எடுப்பீங்க தானே? ரைட். அப்ப என்னன்னு சொன்னா ஓ லெவலுக்கு இதுட்ட அட்வான்ஸா படிப்பீங்க. சோ உங்களுக்கு பேசிக் இது படிச்சிருந்தா தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க படிச்சா தான் ஓ லெவலுக்கு நீங்க கண்டினியூ பண்றதுக்கு லேசா இருக்கும். இல்லாட்டிக்கு அது உங்களுக்கு புதுசா இருக்கும். அதனாலதான் 5ஆம் பாடத்தை கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே ரைட். ஓகே ஓகே. நீங்க மிஸ் அனுப்பின பேப்பர்ஸ் செய்து பாத்தீங்களாமா? மிஸ் ஒரு பேப்பர் ஒண்ணு செஞ்சேன். அது வந்து என்னது 2ஆம் பாடம் பேப்பர் ஒண்ணு. 2ஆம் பாடத்துலயா? அப்ப மற்ற செய்யலையா? இல்ல மிஸ், காப்பி பண்ணி வச்சிருக்கேன். செய்து பாருங்கப்பா. என்னடா பேப்பர் செய்யறதுதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகிறதுக்கு ஓ லெவலுக்கு. சரியா? கிரேட் 10ல படிக்கிறதுகள் உங்களுக்கு ஓ லெவலுக்கு பிராக்டிஸ் ஆயிருக்குப்பாமா. அப்ப நீங்க கிரேட் 10 ஃபுல்லா முடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ரைட். ஓகே, 10ல இது படிச்சேன், இப்போ ஓ லெவலுக்கு எனக்கு இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லி. அப்ப நீங்க ரெண்டையும் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் வராது. ஸோ அந்தந்த கிரேடுக்குரியதை சரியா முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த கிரேடு போறது உங்களுக்கு சுலபம், லேசு. தமிழ் பாடம் அப்படித்தான் பார்த்திருப்பீங்க. இப்ப கிரேட் 10க்கு இருக்கிற சிலபஸ் உங்களுக்கு கிரேட் 11க்கு இருக்கு. ஸோ இப்போ ஹிஸ்டரியா இருக்கலாம், எதுவுமே உங்களுக்கு இந்த கண்டினியூஸ் ஒன்று இருக்கு, ஒரு தொடர்ச்சி ஒன்று இருக்கு. ஸோ அதாவது அந்தந்த நேரம் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லேசா அடுத்த கிரேடுக்கு போறதுக்கு லேசா இருக்கு. ஸோ அதுகளை கவனிச்சு கொள்ளுங்கம்மா. பேப்பர்ஸும் கூட செய்து பாருங்க. சரியா? முடிஞ்சது மிஸ் அனுப்புறேன். இப்ப நீங்க பிசிக்கல் கிளாஸ் சொன்னா நான் இண்டிவிஜுவலா நீங்க செய்திருக்கிறீங்களா கரெக்ட் பண்ணுவேன், செய்வேன். இப்ப நீங்க ஆன்லைன் ஆனபடியா நீங்க தான் மிஸ் யூஸ் பண்ணணும். மிஸ் எனக்கு இது விளங்கல, இது என்ன மாதிரி ஆன்சர் எழுதுறது அப்படின்னு சொல்லி நீங்க தான் பாஸ் பண்ணி மிஸ் கேட்க வேணும். ஸோ இதான் பிசிக்கலுக்கும் ஆன்லைன் கிளாஸுக்கு வித்தியாசம். பிசிக்கல் கிளாஸ்ல டீச்சர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணணும். மிஸ் எனக்கு விளங்கல, இந்த இங்கிலீஷ் கிளாஸ்ல எல்லாம் பிள்ளைகள் அப்படித்தான் செய்வாங்க. சொல்லியிருக்கேன் மிஸ், மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ அவைக்கு அது விளங்கிட்டு இப்ப அவங்கதான் கால் பண்ணி இப்ப மிஸ்ஸுக்கு வந்து இப்ப யாருக்கு ஆன்சர் பண்றது என்ன செய்யறேன்னு பெரிய கன்ஃபியூஸ்ல இருக்கு. நீங்க தான் மிஸ் யூஸ் பண்ணணும். இந்த
ஜூம் கிளாஸ்ல நீங்க தான் மிஸ் யூஸ் பண்ணா மிஸ் எனக்கு இது விளங்கல, இது எப்படி செய்யறது, இது என்ன எழுதுறது, நீங்க தான் கேட்கணும். மிஸ்ஸுக்கு தெரியாது. இப்ப பிசிக்கல் கிளாஸ்னா மிஸ் காப்பி பார்த்து நான் உங்களுக்கு கேள்வியோட கேட்க விளங்குமா, ரைட் ஓகே வாக்கு இது விளங்கல. சோ இப்ப இது எனக்கு நீங்க நான் உங்களோட காப்பி பார்க்க முடியுது இல்ல, செய்ய முடியுது இல்ல, நீங்க தானடா எஃபோர்ட் கூட எடுக்க வேணும். சரியா? ரைட். ஓகே. இன்னைக்கு அழகு 5 பணி செயல்முறைமை, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம், இல்லாட்டி இயக்க செயல்முறை மென்பொருட்கள் சொவ்வியாசப்படி படிக்க போறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு விளங்குறீங்க நீங்க? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயக்க முறைமை மென்பொருள், அந்த பெயரிலேயே என்ன உங்களுக்கு விளங்குது? இயற்கை முறைமை மென்பொருள்ன்றதுல என்ன விளங்குது உங்களுக்கு? கணி கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ற ஏதாவது சிஸ்டம். ஆப்ரேட் பண்றதுக்கு தேவையான மென்பொருட்கள் என்ன என்றுதான் இந்த பாடத்துல படிக்க போறோம். அப்ப அதுக்கு முதல் நாங்க கம்ப்யூட்டர்னு சொன்னா என்னன்னு பார்க்கணும். என்ன கம்ப்யூட்டர்னு சொன்னா என்னன்னு பார்க்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது? கணனிக்கு. கணனிய நாங்க எப்படி ஒரு பணி செயல்முறை அதை செயல்படுத்துற வேணுமோ அதுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, மிஸ் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சோ எனக்கு ஏதோ ஒன்றின் மூலம் தான் நானும் தீபிகாவும் கனெக்ட் ஆகியிருக்கிறோம். ஏதோ ஒன்றுட செயல்முறையினால, ஏதோ ஒரு சொவ்வியாரோட செயல்முறையினாலதான் கனெக்ட் ஆயிருக்கு. அது என்னது? என்னென்னத்தினால தீபிகாவும் மிஸ்ஸும் கனெக்ட் ஆகி இருக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். ஜூம் ஜூம் என்ற சொவ்வியா. அதுக்கு முதலடா என்ன தேவை உங்களுக்கு? லிங்க் ஜூம் கிளாஸ். லிங்க் தேவையடா. அதை பயன்படுத்துறதுக்கு என்ன டிவைஸ் தேவை உங்களுக்கு? இப்ப ஜூம் லிங்க் இருக்கு, ஜூம் என்ற சொவ்வியாம் இருக்கு. அது என்னத்துல இருக்கு? போன்ல. உங்களுக்கு போன்ல, மிஸ்ஸுக்கு லேப்டாப். சரியா? சோ ஏதோ ஒரு ஹார்ட்வேர நாங்க பயன்படுத்துறதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் ஒன்று தேவைப்படுது. அதாவது மென்பொருள் எங்க பயன்படுத்தப்படும்? ஏதாவது ஒரு ஹார்ட்வேர்ல தான் பயன்படுத்தும். சாஃப்ட்வேர் எங்க பயன்படுத்தப்படும்? ஞாபகத்துல வச்சுக்கணும். சாஃப்ட்வேர் எங்க பயன்படுத்தப்படும்? ஏதாவது ஒரு ஹார்ட்வேர்ல. அதாவது ஹார்ட்வேர் எப்படி சொல்லுவோம்? வன்பொருள். வன்பொருள்ல தான் பயன்படுத்தணும். இப்ப எனக்கு டீச்சிங் என்ற ஒரு செயல்முறை, இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்ண வேணும். அந்த செயல்முறையை செய்யறதுக்கு இப்ப எனக்கு என்ன ஹார்ட்வேர் பயன்படுத்தி இருக்கிறேன்? நான் லேப்டாப் பயன்படுத்துறேன், தீபிகா போன் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ரைட், இப்ப எனக்கு டீச் பண்ண வேணும். அதுக்கு நான் பயன்படுத்துற சொவ்வையா என்னது? ஜூம் என்ற சொவ்வையா. ஜூம் என்ற சொவ்வையா எனக்கு தேவை. ஆனா அதுக்கு முதல் இந்த ஜூமை நீங்க போன்ல இன்ஸ்டால் பண்றதுக்கா இருக்கலாம், நான் இந்த கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றதுக்கா இருக்கலாம். ஏதோ ஒன்று இந்த கம்ப்யூட்டரை ஓபன் பண்றதுக்கு எனக்கு ஒரு சொவ்வையா தேவைப்படுது. என்ன அது? என்ன சோஃபியா? அது எப்படிப்பட்டது? அடுத்தது உங்களோட போனுக்கு நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்க? தீபிகா என்ன போன் யூஸ் பண்றீங்க? மிஸ் கதைக்கிறது இருக்குதா? தீபிகா மிஸ் கதைக்கிறது இருக்குதா? தீபிகா கேக்குதாமா? தீபிகா மிஸ் கதைக்கிறது கேக்குதா? சிக்னல் பிரச்சனையா?
ரைட் இப்போ ஓகே தீபிகா கேக்குதா Yes. ரைட் தீபிகா கேக்குதா ஓ மிஸ் இப்ப கேக்குது. ரைட் ஓகே இப்போ நாங்க என்ன என்ன பாக்குறோம் சொவ்வியா பாக்குறோம் நான் இதுல பாருங்க கணனி மென்பொருள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அதாவது கணனிய இயக்குறதுக்கு பயன்படுத்தப்படுகிற சாஃப்ட்வேர்ஸ் சோ அத பத்தி என்ன சொல்லியிருக்கேன்னா கணனியில் குறித்து ஒரு நோக்கம் ஒன்றினை அடைந்து கொள்வதற்காக உள்ள கட்டளைகளை மற்றும் அறிவுறுத்தல்களின் தொகுப்பே மென்பொருள் ஆகும். என்னவாம் கணனியில ஏதாவது ஒரு நோக்கத்தை நாங்க நிறைவேற்றி கொள்வதற்கு அதற்குரிய கட்டளைகள் அறிவுறுத்தல்களை உள்ளடக்கிய தொகுப்பு தான் மென்பொருள் எனப்படும். சரியா என்ன சொல்லுறாங்கன்றது விளங்குதா தீபிகா என்ன ஓ மிஸ் விளங்குது உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல நாங்க ஏதாவது செஞ்சு கொள்றதுக்கு வந்து அதுல உள்ள இன்ஃபர்மேஷன் தொகுப்பு வந்து மென்பொருள்னு சொல்லுவாங்க. மென்பொருள் ஆகும். இப்போ வந்துடா நான் ஒரு போன் யூஸ் பண்ணுறேன் இல்லாட்டிக்கு லேப்டாப் ஒன்று யூஸ் பண்றேன் இப்ப எனக்கு தேவை நிறைய இருக்கு சோ அந்த தேவையை நிறைவேற்றி கொள்றதுக்கு மிஸ் டாரதி நீங்க இதை செஞ்சாதான் நீங்க இந்த விஷயத்த செய்ய முடியும் என்று சொல்லி கம்ப்யூட்டர் எனக்கு கமாண்ட் கொடுக்கும் சோ நீங்க அக்ரி பண்றீங்களா நாங்க இதை செய்ய போறோம் நீங்க அக்ரி பண்றீங்களா இதை செய்ய போறோம் என்று நாங்க ஒன் பண்ணிக்கலையோ அக்ரி பண்ணி அக்ரிமெண்ட் சிக்னேச்சர் பண்ணி தான் நாங்க எடுப்போம் தெரியுமா நாங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கல எப்படி ஆன் பண்ணுவோம்னு தெரியுமா ஓ மிஸ் எஸ் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ரைட் இப்போ நீங்க ஒரு காணி கொண்டு பண்றீங்கன்னு வைங்களேன் இல்லாட்டி வேணாம் ஸ்கூல் அட்மிஷனுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க சரியா அதுல உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் உங்களோட அம்மாட பேர் அப்பாட பேர் அப்பாட தொழில் எல்லாம் கொடுக்கணும் நீங்க அவங்களுக்கு மறைக்கவே முடியாது சோ அவங்க கேட்கிற எல்லாத்தையும் நீங்க அக்ரி பண்ணி நீங்க சைன் பண்ணினா மட்டும்தான் உங்களை அந்த ஸ்கூலுக்குள்ள அட்மிட் பண்ணுவாங்க உண்மையா இல்லையா சோ யூ ஓ நீங்க அவங்களுடைய கட்டளைக்கும் அவங்களோட அறிவுறுத்தல்களுக்கும் சிக்னேச்சர் பண்ணி ரைட் ஐ அக்ரி வித் திஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும்தான் நீங்க அவங்களுடைய உடைமைகளையோ அவங்களையோ பாவிக்க முடியும் சோ அதே இதுதானம்மா நாங்கள் கம்ப்யூட்டரோ போனோ நாங்க யூஸ் பண்ண முதல் ஒரு ஆள் நிப்ப நீங்க இதை அக்ரி பண்றீங்களா இந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யும் இல்லாட்டிக்கு நீங்க இப்படித்தான் இருக்க வேணும் இந்த மாதிரி தான் நீங்க செட் பண்ண வேணும் நீங்க அக்ரி பண்றீங்களான்னு கேட்டு நாங்க அக்ரி கொடுத்தா மட்டும் தான் எங்களோட கம்ப்யூட்டர் ஓட்டணும் ஆகும் தெரியுமா ஓ மிஸ் அதுக்கு பயன்படுத்துற சொபியாசம் தான் இதுதான் ஃபுல் தீமா இதுதான் மெயின் ரைட்டா நான் அக்ரி பண்ணி சிக்னேச்சர் பண்ணி பயன்படுத்துகிற சொபியாசம் பற்றி தான் இன்னைக்கு படிக்க போறோம் சரி அதுல என்னென்ன சொப்பியாஸ் இருக்குன்னு சொன்னாடா நிறைய இருக்கு ஆப்பிள் மேக் விண்டோஸ் எக்ஸ்பி விஸ்டா 7 உபண்டு எம்எஸ் டாஸ் எம்எஸ் ஆபீஸ் போட்டோஷாப் ப்ரௌசர் நிறைய சொப்பியாசங்கள் இருக்கு சரியா சோ இதுல வந்து ரெண்டு மெயினான பிரிவுகள் இருக்கு அதாவது நாங்க சிஸ்டம் சொவ்வையான்னு சொல்லுவோம் அதை வந்து முறைமை மென்பொருள் அடுத்தது செகண்ட் வேர்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இது எங்க மட்டும் நீங்க படிக்க வேண்டி வரப்பட சொன்னா தீபிகா நீங்க ஏ லெவல் ஜிட்ன்னு ஒரு பாடம் படிக்க வேண்டி வரும் சோ அதுல இந்த சிலபஸ் இருக்கு உங்களுக்கு ஏ லெவல் ஜிட்டுக்கும் இந்த சிலபஸ் இருக்கு சோ இத நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஜிட்டை நீங்க சும்மா ஸ்கிப் பண்ணி கொண்டு போகலாம் So this is முதலாவது சிஸ்டம் முறைமை மென்பொருள் இரண்டாவது பிரயோக மென்பொருள் முறைமை மென்பொருள் அதாவது சிஸ்டத்தோட அந்த ஹார்ட்வேரோட சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சொன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஸ்பெசிபிக் யூசஸுக்காக நாங்க பயன்படுத்துற சாஃப்ட்வேர்ஸை தான் பிரயோகம் மென்பொருள்னு சொல்லுவோம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா சொல்லுங்க தீபி வாட் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர்
and another one application software. சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு இன்ஃபர்மேஷன் தொகுப்பு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா ஏதாவது நாங்க ஒரு பர்டிகுலரான ஒரு ஒர்க் ஏதாவது செய்யறோம்னு சொன்னா அதுக்கு யூஸ் பண்றது. ஓகே, அதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சொல்லி சொல்லுவோம். சரியா? சோ இது தானடா மெயின். ரைட்டா? இதுதான் எங்களுக்கு மெயின் ஆனது. அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்னா பேப்பர் மெத்தட் பார்க்க போறோம். இது வந்து எங்க உங்களுக்கு வரணும்னு சொல்லி சொன்னா ஜிட்டுக்கு வரைக்கும் வரமாட்டோம். A level ஜிட் வரைக்கும் வரும். சரியா? ஜிட் வரைக்கும் வரப்போகுது. சோ நாங்க இன்னைக்கு 5ஆம் பாடத்தை நாங்க எப்படி படிக்க போற மாட்டோம், கேள்வி விடையா படிக்க போறோம். சரியா? இப்ப உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கேள்வி விடையில மிஸ் தந்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல் பாடமும் கவர் ஆகும். சரியா? அப்ப நாங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம், எத்தனை மார்க்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம், என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலாம்னு சொன்னதை நாங்க இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? சோ அதுக்கு ஹெடிங் போட்டு கொள்ளுங்கடா, யூனிட் 5 computer software. Is it operating system? Operating system softwares. So heading ஒருக்கா போட்டுட்டு சொல்லுங்க பாப்போம். ஓகே மிஸ். Right. Right. இது ஒருக்கா போடுங்க பாப்போம். இதே ஒருக்கா போடுங்க. கணனி மென்பொருள். கணனி மென்பொருள். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். கணனியில் இப்போ நீங்க கேள்வியாம எடுக்கலாம். எப்படி எடுக்கலாமாமா? கணனி மென்பொருள் என்பது யாது அல்லது என்பதனை விளக்குக அப்படி சொல்லி சொன்னா நீங்க இதை எழுதி அதோட பகுதிகள் என்னென்ன இருக்கு, பிரிவுகள் என்னென்ன இருக்குன்னு போடுறதுதான் விளக்குகளுக்கு வரும். சரியா? இல்லாட்டி கணனி மென்பொருள் என்பது யாதுன்னு கேட்டா நீங்க அதை மேல இருக்கிறத மட்டுமலினா சரி, என்னது குறித்த நோக்கம் ஒன்றினை அடைந்து கொள்வதற்காக உள்ள கட்டளை மற்றும் அறிவுறுத்தல்களின் தொகுப்பு மென்பொருளாகும். ரைட்? மென்பொருள் கேட்டா என்னண்டா இது மட்டும். மென்பொருளை விளக்குகன்னு சொன்னா இந்த பிரிவுகள் என்னென்ன இருக்குன்னு போட கட்டாயம் போட வேணும். சரியா? ரைட். இதற்கு கழி கொள்ளுங்கடா. கணினி மென்பொருள். முதலாவது கணினி மென்பொருள். நாங்க படிச்சு மிஸ் வந்து நோட்ஸ் வந்து இப்படித்தான் தருவாடா. அதே இதை தரமாட்டா, கேள்வி விடையா தருவேன். சரி. இதுக்காக இது எப்போ உங்களுக்கு ஹாலிடே விடுது? இப்போ மார்ச் என்னமோ ஹாலிடே அப்படியா? மார்ச் வந்து ஓஎல் எக்ஸாம் நடக்க இருக்கு. அப்போ ஒரு 1 வீக் எங்கேயோ தான் ஹாலிடே விடுவாங்க. ஹாலிடே. இப்போ நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க? இப்போ கிரேட் 11 தொடங்கிட்டா உங்களுக்கு இல்ல? இல்ல மிஸ், கிரேட் 11 வந்து 27 தான் ஸ்டார்ட் பண்றாங்க.
அப்ப உங்களுக்கு புக்ஸ் தந்துட்டாங்களா? ஓ மிஸ், எல்லா புக்ஸும் இல்ல, 4 புக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, மத்த புக்ஸ் இன்னும் கொடுக்காது. ரைட். அப்ப உங்களுக்கு பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க O level. ஓ மிஸ். ரைட் ரைட் ரைட். நீங்க ஐடி கண்டினியூ பண்ணுவீங்களாமா? O levelக்கும் கண்டினியூ பண்றீங்களா மிஸ்ஸோட? ஓ மிஸ். ரைட், ஓகேடா. நான் சிலபஸ் இன்னும் எடுக்கல உங்களோட, அதுதான் நான் கேட்டுட்டு எடுக்கிறேன். ரைட்டா, ஓகே ஓகே. தமிழ் மீடியம் தானே நீங்க? ஃபுல் தமிழ் தானே? ஓ மிஸ். ஓ மிஸ். உங்களுக்கு புக்கும் தமிழ் தானே? ஓ. ரைட், ஓகே ஓகே. இப்ப நீங்க ஏன் நம்ம தமிழ் மீடியம் படிக்கிறீங்க? உங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் இல்லைன்றதுனாலயா? ஓ மிஸ், நாங்க இங்கிலீஷ்ல தான் கேட்டிருந்தோம், ஏன்னா இங்கிலீஷ்ல படிக்கிறது லேசினால. லேசு தானே. ஓ, ஓ. அப்புறம் அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, இல்ல இது தமிழ்ல தான் இருக்குது, படிக்கிறேன்னா படிங்க அப்படின்னாங்க. அப்படியோ? அப்ப நீங்க இப்ப ஏ லெவலுக்கு வந்து நீங்க தொழில்நுட்ப பாடம் எடுக்க போறீங்க. இது ஏ லெவல்ல ஒரு பாடம் இருக்குல்லாமா, சாய்ஸ் ஓ இருக்குல்ல மிஸ். ஏ லெவலுக்கு. ஓ. ஓ. அப்ப நீங்க அதுல இங்கிலீஷ்ல படிக்கல, எப்படி உங்களுக்கு பிரயோசனம் இல்லையே? அதுவும் தமிழ்ல இருக்கா? ஓ, அதுவும் தமிழ்ல தான் மிஸ் இருக்குது. எங்கட தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்ல இல்ல, சிங்கள மீடியத்துக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ரைட் ரைட். அப்ப நீங்க மாறி படிக்க முடியாதா? இங்கிலீஷ்ல படிக்க முடியாதா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் தானே. அதுக்கு தமிழ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு, சாரி சிங்கள மீடியத்துக்கு இங்கிலீஷ் கொடுக்குறாங்க, தமிழ் மீடியத்துக்கு தான் இங்கிலீஷ் கேட்டா கொடுக்குறாங்க. இல்லையா? இருக்கு தானே, இங்கிலீஷ் இருக்கு தானேம்மா. இருக்குது மிஸ், ஆனா எங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சிங்கள மீடியத்துக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடாப்பா, இங்கிலீஷ்ல படிப்பிக்கிறாங்க தானே, அவ பிள்ளைகளை எல்லாரையும் சேர்த்து ஓ. படிப்பிக்கலாம் தானே. ஆனா அவங்க சொல்றாங்க, இல்ல அது தமிழ் மீடியம்க்கு அப்படி இதுவும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. என்னடாப்பா, எந்த ஸ்கூல்லடா நீங்க படிக்கிறீங்க? செனான்ஸ். சனாஸா? அப்ப அது ஜீசஸ் ஆட்கள் தான் சரியான மோசம் போல அப்ப. பாப்போமா. ரைட், ஓகே ஓகே. ரைட், ஓகேடா, அதை போடுங்க. சாரியடா, கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. ஓகே மிஸ், வந்துட்டு. ரைட், ஓகே. பிரிவுகள் போட்டுட்டீங்க தானே. அப்ப அடுத்தது நாங்க முறைமை மென்பொருள் என்னன்னு பார்த்துட்டு பிறகு நாங்க அங்க அனுப்புவோமா. முறைமை மென்பொருள் அதாவது ரெண்டு விதம் பார்த்தோம்.
ஒன்று முறைமை மென்பொருள், அடுத்தது பிரயோக மென்பொருள். முறைமை மென்பொருள் ஏற்கனவே சொல்லிட்டேன். கம்ப்யூட்டருக்கு நாங்க தேவையான ஆக்ஷன்ஸுகள், அதாவது கட்டளைகளோ இருக்கலாம், அறிவுறுத்தல்களா இருக்கலாம், இதெல்லாம் நாங்க கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறப்போ கம்ப்யூட்டர் தொழிலுக்காக, கம்ப்யூட்டரை இயங்க வைக்கிறதுக்காக பயன்படுத்துற சொப்பியாசுகள் தான் முறைமை மென்பொருள். பிரயோக மென்பொருள் சொன்னா யூசருடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக கம்ப்யூட்டர்ல நாங்க பாவிக்கிறதான சொப்பியாசுகளை தான் நாங்க பிரயோக மென்பொருளோட சொல்லுவோம். இப்ப முறைமை மென்பொருள் கம்ப்யூட்டரை நாங்க இயக்க வைக்கிறது பயன்படுத்துறது, பிரயோக மென்பொருள் யூசருடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக பயன்படுத்துறது. சரியா? முறைமை மென்பொருள் சொன்னா இது கணனியின் வன்பொருள் தொழிற்பாட்டிற்கு அல்லது இயக்கத்துக்கு, அதாவது கம்ப்யூட்டருடைய அல்லாட்டி போனுடைய ஏதாவது ஒரு டிவைஸ் உடைய தொழிற்பாட்டுக்கு அல்லது இயக்கத்துக்கு கணனியின் செயற்திறனை அதிகரித்து செய்வதற்கு. இப்ப கணனின்னு சொல்லிக்க லேப்டாப் மட்டுமா? கணினி, கணினி என்று சொல்லி சொன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? கணினி கம்ப்யூட்டர், லேப்டாப், இதெல்லாமடா கணக்கோட சம்பந்தப்பட்டு வர்ற டிவைசஸ் எல்லாமே கணினி என்ற ஒரு பொது பேருக்குள்ள அடங்கும். இப்ப நீங்க ஏடிஎம் கார்டா இருக்கலாம், எங்கட லேப்டாப்ஸா இருக்கலாம், போன்ஸா இருக்கலாம், எல்லாம் ஒரு கணக்கின் என்னது முறைமையோட சம்பந்தப்பட்டது. இப்போ பிரிண்டர்ஸா இருக்கலாம், எல்லாமே கணினி என்ற ஒரு பொது பேருக்குள்ள அடங்கும். சரி, அது கணிப்பின் அடிப்படையில ஏதோ ஒரு கணிப்பின் அடிப்படையில செயல்படுத்தப்படுகிற டிவைசஸ். சோ எல்லாத்தையுமே நாங்க கணினி என்ற பேருக்கு கொண்டு வரலாம். சரியா? சோ அதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. கணினி என்றது தட்ஸ் ஒன்லி லேப்டாப் ஓ நாங்க பயன்படுத்துறதான கம்ப்யூட்டர்ஸோ இல்ல. சரியா? எதெல்லாம் கணிப்பின் அடிப்படையில தொழிற்படுகுதோ அந்த எல்லா டிவைசஸையும் நாங்க கணினி என்ற ஒரு பொது பெயருக்குள்ள அடக்கலாம். சோ கணினி முறைமையில் ஏதாவது பிழைகள் ஏற்பட்டால் அதனை நிவர்த்தி செய்வதற்கான கட்டளைகள், அறிவுறுத்தல்கள் அடங்கிய தொகுப்பே முறைமை மென்பொருள் ஆகும். விளங்குதா? அப்ப நீங்க கணினி என்றத லேப்டாப் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய வரவிலக்குன்னு சொல்ல கஷ்டப்படா. சோ கணினி என்றது எல்லா கணிப்பையும், ஏதாவது ஒரு கணிப்பின் அடிப்படையில எங்கெங்க எல்லாம் என்னென்ன டிவைஸ் பயன்படுத்தப்படுதோ அது எல்லாமே கணினி என்றதுக்குள்ள வரும். இப்போ வெப் கேமரா இல்லாட்டிக்கு சிசிடி கேமரா எல்லாமே கணினி என்ற ஒரு பொது பேருக்குள்ள அடங்குது. சிசிடிவி கேமரா ஏன் கணினி என்று மிஸ் சொல்றேன்? சிசிடிவி கேமரா எப்படி கணினி என்ற ஒரு தொகுப்புக்குள்ள வரும்? கணினி என்ற பேருக்குள்ள என்ன நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, சும்மா உங்களை விளங்கினத சொல்லுங்க. பிள்ளையண்டா என்னது பிள்ளை சரி இருக்கு, சொல்லுங்க. கணினி அது அதுல வந்து ரெக்கார்ட் ஆகுறது. அது வந்து இந்த டைம் எல்லாம் கொடுக்கும். ரெக்கார்ட் பண்ணிச்சுதான்டா அக்யூரேட்டா இருக்கும். டைம், டேட் எல்லாம் போட்டு கொடுக்கும். சோ அது ஒரு கணிப்பு கொண்டு செய்யுதுன்னா, சோ அதனால நாங்க வெப் கேமரால இருந்து எல்லாத்தையுமே நாங்க எப்படி சொல்றோம், ஏதாவது ஒரு கணிப்பை செய்யுமா இருந்தா அதெல்லாம் கணினி என்ற பொது பேருக்கு அடங்கும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது பயன்பாட்டுக்கு அமைய பின்வருமாறு வகைப்படுமாம். எது? முறைமை மென்பொருள். முறைமை மென்பொருள் என்றதுல 3 விதம் இருக்கணும். சரியா? முதலாவது இயக்க முறைமை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆன் பண்ணி செயல்படுத்துறதுக்கு பயன்படுத்துறதுதான் ஆப்ரேட்டிங். அதாவது ஏதாவது ஒரு சிஸ்டத்தை, ஏதாவது ஒரு கணினிய நாங்க ஆப்ரேட் பண்ணி செய்யறதுக்கு பயன்படுத்துறதுதான் இயக்க முறைமை, இல்லாட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுவாங்க. ரெண்டாவதுடா மொழிபெயர்ப்பாக்கிகள், டிரான்ஸ்லேட்டர்ஸ் நாங்க எப்படி நாங்க மென்பொருள்னு சொல்லி சொல்றோம். அதாவது டிரான்ஸ்லேட்டர்ஸ்
ஏன் நாங்க மென்பொருள்னு சொல்லுறோம்னு நினைக்கிறீங்க? முறைமை மென்பொருள். அதுல நாங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கொடுத்தா நமக்கு தேவையான லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் ஆகி வரணும். டிரான்ஸ்லேட் ஆகி வரும். அது யூசருக்கு தானே வரும் நீங்க சொல்றதுன்னு பார்க்க. நீங்க சொல்றீங்க ஏதாவது ஒண்ணு நாங்க கொடுக்கல. இதோட மீனிங்க விளங்கிக்கொள்ளுங்க. டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஓகே, அதாவது மொழிபெயர்ப்பாக்கிகள். டிரான்ஸ்லேஷன் இல்லாட்டிக்கு டிரான்ஸ்லேஷன் வேற, டிரான்ஸ்லேட்டர்ஸ்ன்றது வேற. என்ன வித்தியாசம் தெரியுதானே மிஸ்ஸுக்கு? எனக்கு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, இது வந்து மொழிபெயர்ப்பாக்கிகள். அது என்ன செய்வீங்க? மொழிபெயர்ப்பாக்கிகள் ஏண்டா இப்ப கம்ப்யூட்டர்லயோ எங்கட போன்ஸ்லயோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குன்றது தெரியுமா உங்களுக்கு? கம்ப்யூட்டர்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கு. என்ன லாங்குவேஜ்? என்ன லாங்குவேஜ் இருக்கு? இங்கிலீஷ். இங்கிலீஷா? கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இங்கிலீஷா? இல்ல இல்ல, அந்த பைன் நம்பர். 0 and 1 தான் கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ். சோ இப்போ நான் இங்கிலீஷ்ல கதைக்கிறேன்னா, தமிழ்ல கதைக்கிறேன்னா, தமிழ்ல இன்புட் பண்றேன்னா, இங்கிலீஷ்ல இன்புட் பண்றேன்னா, இல்லாட்டிக்கு மலையாளமா சிங்களமா எதுல நான் இன்புட் பண்ணினாலும் நான் கேட்கிற அந்த மொழிக்கு வருது தானே பாருங்க. இப்ப நான் தமிழ்ன்றதை டைப் பண்ணிட்டு நான் அந்த ஃபொண்ட கொடுத்துட்டு நான் தமிழ்ல டைப் பண்றேன். பணம் எனக்கு தமிழ்ல தருது. அது எப்படி தருது? அந்த டிரான்ஸ்லேட்டரை தான் சொல்லி இருக்குது. சரியா? இப்ப நாங்க இப்ப கூகுள்ல போயிட்டு மாத்துவோமே டிரான்ஸ்லேஷன், அந்த சொவ்வியார சொல்லலையடா. விளங்குதா இந்த மொழிபெயர்ப்பாக்கி யாருன்னு? இந்த மொழிபெயர்ப்பாக்கி யாருன்றது விளங்குதா? Right. இவர் யாரு? இவர் வந்து நம்ம டிவைஸுக்குள்ள இருக்கிறாள். நான் கேட்கிற மொழிக்கு மாத்தி கொடுக்குறேன். கம்ப்யூட்டர் மொழி என்னது? 0 and 1. இப்ப நான் இங்கிலீஷ்ல டைப் பண்றேன். சோ அதுக்கு நான் கேட்கிறேன், எனக்கு இங்கிலீஷ்ல டைப்பிங் வேர்டு. சோ எனக்கு இங்கிலீஷ்ல மாத்த வேணும்னா அவன் டக்குன்னு திங்க் பண்ற, ரைட் இவங்க இங்கிலீஷ்ல கேட்கிறாங்க, சோ எந்த மொழியில இருந்து இங்கிலீஷுக்கு மாத்த வேணும். சோ அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்க வேணும். நான் எந்தெந்த மொழியை கேட்கிறேனோ அந்தந்த மொழியை எனக்கு தாரத்துக்கு ஏற்ற விதத்துல இருக்கக்கூடியவர் தான் அந்த மொழிபெயர்ப்பு. சரியா? அடுத்தது மூன்றாவதுன்னா பயன்பாட்டு மென்பொருள். அடுத்தது பயன்படு மென்பொருள். சாரி, பயன்படு மென்பொருள். பயன்படு மென்பொருள் சொன்னா ஏதாவது நாங்க இந்த இயக்குறதுக்கு பயன்படுத்தப்படுகிற மென்பொருட்கள், ஏதாவது ஒரு சொவ்வியார பயன்படுத்துறதுக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய சொவ்வியாசுகள் தான் பயன்படும் மென்பொருள். சரியா? சோ அப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். பிறகு நாங்க கேள்வி விடைக்கு வருவோமா? நான் மிஸ் இதை விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு நாங்க கேள்வி விடைக்கு போவோம். ரைட். முதலாவது இயக்கமுறை மென்பொருள். இயக்கமுறை மென்பொருள் சொன்னா முதலாவது பயனர்கள் பயன்பாட்டுக்காக கணனியுடன் தொடர்படுவதற்கான இடைமுகத்தை வழங்கவும், கணனியின் வளப்பங்கீட்டினை மேற்கொள்ளவும், கணனியின் மென்பொருட்களை முகாமை செய்வதற்காகவும் இந்த இயக்க முறை மென்பொருட்கள் பயன்படுத்தப்படுமா? என்னண்டு நீங்க சும்மா ஷோர்ட்டா சொல்றேன் அப்படி சொல்லலாம் தேவி. ஷோர்ட்டா சொல்றேன்னு சொன்னா இவ்வளவுத்தையும் வாசிக்காம நீங்க ஷோர்ட்டா சொல்றேன்னு சொன்னா என்ன சொல்லலாம்? பயனர் கணனியுடன் தொடர்படுவதற்காக பயன்படுத்தப்படும் சொவ்வியாசுகள் இயக்க முறை மென்பொருட்கள் இருக்கும். விளங்குதா தேபிகா? இயக்க முறை மென்பொருள் சொன்னா என்னடா சொல்லுங்க பாப்போம். பயனர் ஒருவரோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து முறைமை மென்பொருள்கள் ஆகும். அது பிரயோக மென்பொருள்.
இயக்க முறை மென்பொருளை தான் நான் கேட்கிறேன். இயக்க முறை மென்பொருள், இயக்க முறை, இயக்குறது என்னத்துக்கு? ஆஹ் அந்த கணினியிட தொடர்பாடுகளை இயக்குறதுக்கு தேவையான முறை. அதாவதுடா பயனர் தீபிகா கணினியுடன் தொடர்பு படுவதற்காக பயன்படுத்தப்படும், கணினியில் பயன்படுத்தப்படுகிற சொவ்வியாசுகள் தான் என்னது? இயக்க முறைமை மென்பொருள். இப்ப தீபிகா கணனிய பயன்படுத்த போறா. சோ அதுக்காக கணனியில நாங்க பயன்படுத்துகிற சொவ்வியாசுகள் தான் என்னது? இயக்க முறைமை, அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். So what are the operating system we can see? Examples: Apple Mac, Windows XP, Vista 7, Vista 7, Ubuntu, MS-DOS, Chrome OS, இப்படி நிறைய இருக்கு. சரியா? சோ இவையெல்லாம் இயக்க முறைமை மென்பொருளுக்கான உதாரணங்கள். அடுத்தது இரண்டாவது மொழிபெயர்ப்பாக்கிகள், டிரான்ஸ்லேட்டர்ஸ். என்னவா? கணனி நிரலி மொழியினை பயன்படுத்தி, அதாவது நான் சொன்னேன் 011 பயன்படுத்தி எழுதப்பட்ட கட்டளையினை, அறிவுறுத்தலினை வழங்குகின்ற போது அதனை கணனிற்கு விளங்கக்கூடிய இயந்திர மொழியாக மொழிபெயர்த்து வழங்க உள்ள மென்பொருட்களே மொழிபெயர்ப்பாக்கிகள் எனப்படும். இப்ப விளங்குதா இவர் யாருன்னு? இந்த மொழிபெயர்ப்பாக்கி யாரு? மிஸ் இங்கிலீஷ்ல தான் எனக்கு வேணும்ன்றதுல இங்கிலீஷ்லயே நான் நினைக்கிறேன். ஆனா கணனிக்கு தெரிஞ்ச மொழி என்னடா? 0 1 தான் தெரியும், அவருக்கு வேற மொழி தெரியாது. சோ அவரு என்ன செய்யறார்? இந்த இன்டர்பிரிட்டர், அதாவது டிரான்ஸ்லேட்டரை வச்சு இங்கிலீஷுக்கு மாத்தி கொடுக்குறார். சோ இவரைத்தான் நாங்க சொல்லுவோம் டிரான்ஸ்லேட்டர். இவர் தான் எங்கட அந்த டிரான்ஸ்லேட்டர். ஆனா சும்மா நாங்க நார்மலா டிரான்ஸ்லேட்டர் பேர்ல பாக்கல. அவர் எப்படிப்பட்ட இதை செய்வார்? அவரு மாத்தித்தான் கொடுப்பார். நான் இப்ப இங்கிலீஷ்ல இருக்கிறது தமிழுக்கு மாத்தித்தான்ற ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் மாத்தி தருவேன். பட் இவர் என்ன செய்வார்? ஆட்டோமேட்டிக்கலி நான் என்னத்தை விரும்புறேனோ அது எனக்கு செய்யக்கூடிய வினைத்திறனோட இருக்கக்கூடியவர் தான் இந்த மொழிபெயர்ப்பார். சரியா? என்னவா? கணனிக்கு தெரிந்த மொழிக்கு மாற்றி கொடுக்கிறவர். கணனிக்கு தெரிந்த மொழிக்கு நான் கொடுக்குற அறிவுத்துல மாத்தி கொடுக்கக்கூடியவர் தான் இந்த டிரான்ஸ்லேட்டர். அவருடைய எக்ஸாம்பிள் போட்டிருக்கு: அசெம்பிளர், ஒருங்கு சேர்ப்பி, இன்டர்பிரேட்டர், வரி குறி மாற்றி, அடுத்தது கம்பைலர், தொகுப்பி சொல்லி இந்த 3 பேர் எக்ஸாம்பிள்ஸா நாங்க சொல்லலாம். யாருக்கு? மொழிபெயர்ப்பாக்கி. சரியா? அடுத்தது பயன்பாட்டு மென்பொருள், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். கணனியின் வன்பொருள் மென்பொருளின் செயற்பாட்டு வினைத்திறனை அதிகரிக்க செய்வதற்காகவும் அதில் ஏற்படக்கூடிய தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் கட்டளைகள், அறிவுறுத்தல்கள் தொகுப்பே இதுவாகும். என்ன சொல்லிருக்கு? கணனியின் ரெண்டு பேரும் இதுல தொடர்பட வேண்டும். வன்பொருள் மென்பொருளின் செயற்பாடுகளின் வினைத்திறனை அதிகரிக்க செய்வதற்காக, அதாவது நாங்க செய்யற ஒரு செயலுண்ட ஸ்பீடா இருக்கலாம், எஃபிசியன்ஸா இருக்கலாம், எல்லாத்தையும் அதிகரிக்க செய்வதற்காக. மற்றது ஏதாவது தவறு நடக்குது, இல்லாட்டி வைரஸ் ஏதும் போகுது, அந்த மாதிரியான விஷயங்களுக்குரிய அறிவுறுத்தல்கள், கட்டளைகள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறவர் தான் யாரு? பயன்பாட்டு மென்பொருள்னு சொல்லி சொல்லுவோம். இங்க பாருங்க, இதுக்குள்ள ஹஸ்பஸ்கி அண்ட் கஸ்பர்ஸ்கி, கஸ்பர்ஸ்காய் சொல்லி இருக்கு. அவர் யாரு? ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ். கூடுதலா பயன்பாட்டு மென்பொருளுக்குள்ள நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்
பயன்பாட்டு மென்பொருள் ஒன்றோண்டும் எங்களுக்கு ஞாபகத்துல வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ்.